வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக முக்கிய செய்திகள், வானிலை எச்சரிக்கைகள் மற்றும் உங்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்க இருக்கின்ற சில சட்ட மாற்றங்கள் என்று சொல்லி அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக வீடியோவினுடைய இறுதியிலே கனடாவில் வசிக்கும் வாடகைதாரர்கள், அதாவது டெனன்ட்ஸ், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சட்ட விளக்கம் காத்திருக்கிறது. அதே போல வீட்டு உரிமையாளர்களுக்கும் இது நிச்சயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த வாடகை வருமானம், அட்வான்ஸ் போன்றவை தொடர்பாகத்தான் ஒரு புதிய மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது. அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். முதலிலே ஒரு வானிலை எச்சரிக்கை நேர்களே, அதாவது ஒன்டாரியோ வாழ் மக்களுக்கு என்று மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு இரவு. குறிப்பாக கிரேட்டர் டொரண்டோ மற்றும் ஹாமில்டன் ஏரியா பகுதிகளிலே கடுமையான குளிர் நிலவப் போகிறது. வானிலை அறிக்கையின்படி இரவு குளிர் காற்றினால் விண்ட் சில் உணரப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வெப்பநிலை -30 டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும் என்று சொல்லியும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்று மற்றும் நாளை இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதே போல உறைபனி காயம் எனப்படுகின்ற ஃப்ராஸ்ட்பைட் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வெளியே செல்பவர்கள் போதிய பாதுகாப்பான ஆடைகளை அணியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஒரு அதிரடி நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஹால்டன் பிராந்திய போலீசார் நடத்திய தீவிர விசாரணையிலே GTA பகுதிகளில் இயங்கி வந்த ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலை அவர்கள் முறியடித்திருக்கிறார்கள். சுமார் $15 மில்லியன் மதிப்பிலான சட்டவிரோத போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது நம் சமூகத்தின் பாதுகாப்பு குறித்து ஒரு முக்கிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதே போல டொரண்டோவிலே ஒரு அதிர்ச்சிகரமான திருட்டுச் சம்பவம் ஒன்றும் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது வங்கியிலிருந்து பணத்தை எடுத்துக் கொண்டு வந்த ஒரு பெண்ணை 3 மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து சென்று அவரிடமிருந்து பணத்தை அபகரித்து சென்றுள்ளனர். வங்கியிலிருந்து வெளியே வரும்போதும் அதே போல ATM மையங்களில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வரும்போதும் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். உங்களை யாராவது பின்தொடர்கிறார்களா என்பதை அடிக்கடி உறுதி செய்து கொள்ளுங்கள். அதே போல கடந்த 24 மணி நேரத்திலே கனடாவின் பல்வேறு மாகாணங்களில் சில விபத்துகள் கவலை அளிக்கும் விதமாக நடந்திருக்கின்றது. கல்கரியின் வடகிழக்கு பகுதியிலே ஏற்பட்ட ஒரு தீ விபத்திலே சிக்கி புகை மூட்டத்தினால் பாதிக்கப்பட்ட 15 பேர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு தீ விபத்து ஏற்படுகிற போது அதிகமான சேதம், அதாவது நீண்ட நாள் பாதிப்புகள் அந்த நச்சு புகையை சுவாசிப்பவர்களுக்கு ஏற்படும். அதுவும் வெப்பமான அந்த நச்சு புகை நுரையீரலை அவிக்கக்கூடிய தன்மையுடன் கூடியது நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த நிலையில் தான் 15 பேர் தற்போது தீவிர சிகிச்சையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மின்டோ பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்திலே துரதிருஷ்டவசமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். சாலை விபத்துகளை பொறுத்தவரையிலே மொன்ட்ரியலிலே 71 வயதான முதியவர் ஒருவர் வாகனம் மோதி உயிரிழந்திருக்கின்றார். அதே போல ஒட்டாவா அருகிலே ஹைவே 401 நடந்த விபத்திலே 82 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக சாலைகளில் பனிப்பொழிவு இருக்கின்ற போது வாகனங்களை ஓட்டுபவர்கள் வேகம் மற்றும் சாலை நிலைமைகளை கருத்திற்கொண்டு செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஏர் கனடாவிலே ஓஹெட் பின் ரூல்ஸிலே ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அடிக்கடி விமானத்தில் பயணம் செய்பவராக நீங்கள் இருந்தால் இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏர் கனடா நிறுவனம் தனது விமானங்களில் கைப்பைகளை வைக்கின்ற மேல் தட்டு பகுதியிலே ஓஹெட் பின்ஸிலே புதிய விதிகளை கொண்டு வந்திருக்கின்றது. இது பல பயணிகளிடையே தற்போது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது விமான பணியாளர்கள் இப்போது பைகளின் அளவை மிக தீவிரமாக பரிசோதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு சிறிய அளவு கூடுதல் நீளம் இருந்தாலும் அந்த பையை நீங்கள் செக் இன் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆகவே அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக வர வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இது ஒரு மோசமான செயல் என்று சொல்லி பயணிகள் சமூக வலைதளங்களிலே கேள்விகளை எழுப்பி வருகிறார்களாம். நீங்கள் ஏர் கனடாவில் பயணிக்க திட்டமிட்டிருந்தால் உங்கள் கெபின் பேக் அளவை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வது தேவையற்ற அலைச்சலையும் பண விரயத்தையும் தவிர்ப்பதற்கு உதவும். இப்போது நாம் வீடியோவின் தொடக்கத்திலே சொன்ன அந்த மிக முக்கியமான ஒரு செய்திக்கு வர இருக்கின்றோம். தற்போது கனடாவில் நிலவுகின்ற வீட்டு வசதி நெருக்கடியை பயன்படுத்தி சில வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர்களிடமிருந்து 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரையிலான வாடகையை முன்பணமாக கோருகிறார்கள். உண்மையிலேயே சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதாவது ஒன்டாரியோவினுடைய ரெசிடென்சியல் டெனன்சிஸ் ஆக்ட் RTA படி ஒரு நிலப்பிரபு நீங்கள் வீடு தேடுகின்ற போது ரெண்ட் டிபாசிட் என்கின்ற பெயரிலே முதல் மாதம் மற்றும் கடைசி மாத வாடகையை மட்டுமே கேட்க முடியும். இதை தாண்டி செக்யூரிட்டி டிபாசிட் என்ற பெயரிலோ அல்லது டேமேஜ் டிபாசிட் என்ற பெயரிலோ ஒரு பைசா கூட வாங்குவது சட்டப்படி குற்றமாகும். இதேவேளை வாலண்டரி ப்ரீபேமெண்ட், அதாவது தன்னார்வமாக வழங்குதல், இதுதான் தற்போது இவர்கள் பயன்படுத்த
பயன்படுத்துகிற ஒரு விதிமுறைகளில் இருக்கும் ஒரு ஓட்டையாக இருக்கின்றது. அதாவது இங்குதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கின்றது. சட்டம் வீட்டு உரிமையாளர்களை பணம் கேட்கக்கூடாது என்று சொன்னாலும் வாடகைதாரர்கள் தன்னார்வமாக முன்வந்து 6 மாத வாடகையை தருகிறேன் என்று சொன்னால் அதை நிலப்பிரபுகள் பெற்றுக்கொள்ளலாம் என நீதிமன்ற தீர்ப்புகள் தெரிவித்திருக்கின்றது. இதை சாதகமாக பயன்படுத்தி வீடு வேண்டுமென்றால் நீங்களாகவே முன்வந்து 6 மாத வாடகையை தருவதாக சொல்லுங்கள் என மறைமுகமாக வாடகைதாரர்கள் உரிமையாளர்களால் வற்புறுத்தப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு விடயம்தான் தற்போது ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கான அறிவித்தல் என்ன அப்படி என்று சொன்னால், நிலப்பிரபுவானவர் 2 மாதத்திற்கு மேல் வாடகையை கேட்டால் அது சட்டவிரோதம் என்பதை மென்மையாக நினைவுபடுத்துங்கள். ஒருவேளை நீங்கள் அதிக பணம் கொடுத்திருந்தால் நிலப்பிரபு மற்றும் வாடகைதாரர் வாரியத்திலே அதாவது LTBயிலே T1 அப்ளிகேஷனை தாக்கல் செய்து அந்த பணத்தை உங்களால் திரும்ப பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நினைவில் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இருக்கின்றது. அதாவது உங்கள் கடைசி மாத வாடகைக்கு அதாவது லாஸ்ட் மந்த் ரெண்ட் டிபாசிட்டுக்கு நிலப்பிரபு ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு வட்டி வழங்க வேண்டும். 2026ஆம் ஆண்டிற்கான வட்டி விகிதம் 2.1% ஆகும். இதை உங்கள் வாடகையிலே கழித்து கொள்ளவும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நிச்சயமாக இது பலரும் அறியாத ஒரு தகவலாக இருக்கும். முடிந்தவரை உங்களுக்கு தேவையான செய்திகளையும் கனேடிய தரவுகளையும் தொகுத்து உங்களுக்கு தினமும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தி பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல தொடர்ச்சியாக செய்திகளை பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்புகளை டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இணைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய சேனலில் உங்களுடைய விளம்பரங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.